உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தண்ணீர் சூழ்ந்திருக்க பகுதிகள் என்பதனால தான் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டவுடன் அங்கேயும் அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் மின்சாரம் வழங்கப்படும். இப்போ கடந்த ஆட்சியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ள நிவாரண நிதி அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ இந்த ஆட்சியில் கொடுப்பீங்களா? தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, கரண்ட் இல்லை. இப்போ நாங்களாம் ஏதோ பண்ணி மொட்டை மாடியில் வச்சு சமைச்சு சாப்பிட்டுன்னு இருக்கேன். எந்த கவர்மெண்ட்டும் வந்து என்னான்னு கூட கேட்கல 4 நாளாக. அப்போ எங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு? இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன பண்ணாங்க நீங்களே சொல்லுங்கள். அவங்கள நம்பினேன், எங்களை அவங்க ஏமாத்திட்டாங்க, நல்லா ஏமாத்திட்டாங்க. என்ன சொல்றாங்க அவங்க டிவியில, எங்கேயுமே தண்ணி தேங்கல, மக்கள் சேஃப்டியா இருக்காங்க. நீங்க நாங்க இருக்கிற நிலைமை இப்ப இந்த பக்கம் பாருங்க நீங்க, ஏன் நாங்க எப்படி சேஃப்டியா இருக்காங்க, கடலுக்கு நடுக்கிற இருக்க மாதிரி இருக்க நாங்க. விருகம்பாக்கம் பகுதி 138வது வட்டம் பாரதிதாசன் காலனி பகுதியிலே இங்கே கடந்த மியாஜங் புயல் காரணமாக பெருமழை பெய்து அதனால மிகவும் தாழ்வான பகுதிகளிலே நீர் தங்கி அப்பொழுது அந்த நீர் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் ஏற்க கால்வாயில தண்ணீர் போறதுக்கான வசதிகளை எல்லாம் செய்திருந்தாலும் கூட கடல் நீர் உள்ளே இந்த நீரை வாங்காத காரணத்தாலே உடனடியாக வெளியேற்ற முடியவில்லை. இப்பொழுது சுலபமாக அந்த கால்வாய் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே பொதுமக்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளும் செய்தரப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே நிச்சயம் மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய அரசு எடுத்த போர்க்கால நடவடிக்கைகள் பலனாக இன்றைக்கு சுமூகமான வாழ்க்கைக்கு, மாமூல் வாழ்க்கைக்கு மக்கள் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான பகுதிகள் இன்றைக்கு சாதாரணமான சூழ்நிலைக்கு வந்துவிட்டன. ஒரு சில பகுதிகள் மட்டுமே தான் இந்த பிரச்சனை. அதுவும் இன்னும் 2 மணி நேரத்துக்குள், ஏன்னா 100 HP மோட்டார் வைத்து இங்கே தண்ணீர் அடைத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த தண்ணீர்களெல்லாம் காலையில் சொல்ல ஒரு 3-3.5 மணி நேரத்தில் வெளியேறிவிடும் என்று இருந்தாலும் இன்னும் ஒரு 2 மணி நேரம் எடுக்கும் என்று சொன்னார்கள். 2 மணி நேரத்தில் இந்த பகுதியுடைய எல்லா தண்ணீருமே வெளியேற்றப்பட்டு விடும். சார், இப்போ எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க 4000 கோடி ரூபாய் திட்டம் என்ன ஆச்சு, நிறைய இடங்கள் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல சார், அதுக்கு உங்க பதில்? 4000 கோடி ரூபாய் திட்டத்தினால்தான் இன்றைக்கு சென்னை மாநகரம் தப்பித்தது. அந்த திட்டமிட்டு செயல்படுத்தாமல் இருந்திருப்பமையானால் 2015 விட மோசமான சூழ்நிலை தான் வந்திருக்கும். இன்றைக்கு ஏற்பட்டிருப்பது இயற்கையான பெருமழை. இது நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய மழை பெய்ததாலே இந்த மாதிரியான விளைவுகள் வந்தது. 4000 கோடியை செலவழித்த காரணத்தால் தான் இன்றைக்கு சென்னை மாநகரத்தினுடைய பெரும்பான்மையான பகுதிகளிலே மக்கள் சகஜ வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களை தவிர எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவதற்கென்று இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் குற்றம் சாட்டி விட்டு போகட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல கரண்ட் இல்லை, பால் விநியோகம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ அதெல்லாம் சீராகும்? பால் விநியோகம் இன்று காலை முதலே சீராக விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் எல்லா பகுதிகளுக்கும் சீரான பால் விநியோகம் கிடைக்கும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தண்ணீர் சூழ்ந்திருக்க பகுதிகள் என்பதனால தான் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டவுடன் அங்கேயும் அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் மின்சாரம் வழங்கப்படும். சார், இப்போ கடந்த ஆட்சியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ள நிவாரண நிதி அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ இந்த ஆட்சியில் கொடுப்பீங்களா? சாப்பிட்டா நமக்கு பசிக்கு சாப்பிட்டா பாத்ரூம் போன சூத்து கழுகிறதுக்கு தண்ணி கிடையாது. இப்போ என்ன பண்ண முடியும்? தண்ணி வடிஞ்சா தான் தண்ணி. மோட்டர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வேடிக்கை பக்கத்துக்காக கொண்டு வச்சிருக்கு, ரிப்பேரில் இருக்கா. போன மடையில் ரிப்பேரில் இருக்கா. அன்றைக்கி தான் மோட்டர் போட்டிருக்கு, நேற்றுக்கே போட்டுருந்தா தண்ணி வடிஞ்சிருக்கா. எவ்வளோ நாள் தண்ணி கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாம் வருது. பொண்ணு வீட்டிலலாம் பூரா அவ்வளோ பாம்பெல்லாம் வரல, பூரான்லாம் நிறைய பூரா எலி. சாப்பிட முடியல. காலையிலேருந்து நான் பள்ளிக்கூட வளர்க்கல, இது வரைக்கும் சாப்பிடல. ஒரு 50 சாப்பாடு அங்கங்கே சாப்பிட்றதுக்கு மட்டும் கொண்டு கொடுத்துட்டு வந்துச்சு. நான் இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை. கரண்ட் 3 நாள் ஆச்சு. கரண்ட் வந்தால் தண்ணி வடிஞ்சா தானே கரண்ட் வரும்.
இப்போ நம்ம சாப்பிட்டா பாத்ரூம் போனோம்ல, பாத்ரூம் போனால் கழுகுறதுக்கு தண்ணி இல்லையே, இந்த தண்ணியில் எப்படி கழுவேன்? இதே ப்ராப்ளம் தான் இருக்குது எங்களுக்கு. இது நிரந்தரமாக தீர்வுக்கு பண்ணணும். 1987லேருந்து எவ்ரி ரெயின் ஃபேஸ் பண்ண. அது மாதிரி 2015 அந்த செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணி வந்தபோது அப் டு ஜன்னல் லெவல்மா, அந்த ஜன்னல் லெவல் தண்ணி போச்சு 7 days. ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட கரண்ட் இல்லை, ஒரு 2 days 3 days ஆச்சுமா கரண்ட்டு போய். பால் வர்றதில்லை. கவுன்சிலர் இந்த வாட்டி இன்றைக்கி காலையில் அவர் ப்ரெட்டு பால் கொடுத்துட்டு போனார், பால் பேக்கெட்டு. ஸோ காலையில் காஃபி சாப்பிட்டு இருக்கிறோம் அப்படியே வீட்டில். கரண்ட் வந்தால் தான் தண்ணி கிடையாது, பாத்ரூம் போகிறதுக்கெலாம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கணும். சம்பெல்லாம் ரொம்பி போச்சு, இதே வாட்டர் லெவல் ஆகிடுது. ஸோ அந்த சம்பில் கரண்ட்டு இந்த சம்பில் இருக்க வாட்டர் பெயில் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி கிணத்துலேருந்து பம்ப் பண்ணி இதுக்கு உள்ளே தள்ளி இதுக்கு இனிமேல் டேங்க்கில் ஏற்றி வரணுமா எங்களுக்கு. கோரிக்கை என்னம்மா, இந்த 2 எண்டுலேயும் இந்த தண்ணி போகிறதுக்கு ப்ரொவிஷன் பண்ணணுமா. கேட்டால் இப்போ காலையில் கவுன்சிலர் என்ன சொன்னார், ரிவரில் 8000 கனஅடி செம்பரம்பாக்கம் திறந்துருக்கிறதுனால தண்ணி கண்டினியூஸாக போயின்னு இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம தண்ணி அங்கே உள்ளே போக மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி இல்லை நாளைக்கு கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சுன்னா இது தண்ணி உள்ளே ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்படி போயிட்டாங்க, தரவே இல்லை. நாங்கள் தண்டத்துக்கு இறங்கி போய் இந்த அரை மணி நேரம் அந்த தண்ணியில் இவ்வளோ தண்ணி இருக்குது, அவ்வளோ தண்ணி நிற்கிறோம். இந்த பாருங்கள், அந்த குட்டி பசங்க 1 வயசு குழந்தை எல்லாம் இருக்குது, யாருக்கும் கொடுக்கல, அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஒவ்வொருத்தங்க பால் கொடுத்தேன், நான் அது கூட கேட்டேன், என்ன நீங்கள் பால் விற்கிறீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க அவ்வளோ சத்தம் போட்டு போகிறாங்க. ஒரு பாக்கெட் பால் கூட தரமாட்டேன் கவுன்சிலரை. 5 வீடு சேர்ந்தா இப்போ சமைச்சு சாப்பிட்றோம், இந்த 3 குரூப்பு சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றோம். யாரும் வரல, இங்கே எதுவும் எட்டி பார்க்கல. அசோசியேஷனும் இருக்குது எங்களுக்கு, அவங்களும் ஒரு மனுஷனும் இங்கே வரல. உதவி பண்ண வேண்டாம், ஒருவேளை சாப்பாடு இல்லை என்ன ஏதாவது உங்களை எங்கன்னா வேறு எங்கன்னா வெளியேற்றணும், ஏதாவது ஒன்று செய்யணும். இல்லை எதுவுமே பண்ணாமல் ஒரு கவர்மெண்ட் இப்படி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவேன். கவர்மெண்ட்டில் பேட்டி கொடுக்குறாங்க, மக்கள் எந்த பாதிப்பும் இல்லைன்னு. மக்கள் எந்த பாதிப்பும் இல்லை, பத்திரமா இருக்க, எந்த ஏரியாலையும் தண்ணி இல்லைன்னு. தண்ணி இல்லாமல் ரோடில் இப்போ என்ன நிற்கிறது. போலீஸ்காரங்க நடந்து வரதை பார்த்துன்னு நான் தான் போய் நின்று கூப்பிட்டேன், சார் எங்களுக்கு உதவி வேணும், மேலே வந்து பாருங்கன்னு சொல்லி நான் தான் குரல் கொடுத்தேன். பார்த்துட்டீங்கல்ல, இதுதான் வருஷம் நடக்கிறது. நான் 15 வருஷமாக இங்கே இருக்கிறேன், 15 வருஷமும் இது தான் நடக்குது. யார் வந்தாலும் சரி இதுதான். நான் பிச்சை போடுற மாதிரி ஒரு 1000 ரூபா கொடுப்பான், 2 பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு பால், இவ்வளோ தான் நம்ம கதை. எவ்வளோ இருந்தாலும் எல்லாருக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, யார் சொந்த வீட்டில் இருந்தாலும் வாடகை வீடு தான், இவ்வளோ தான். இதான் இன்னும் 3 நாள் ஆகும் இங்கே தண்ணி வரத்துக்கு. எவ்வளோ பேருக்கு ஜுரம் வருதோ யாரும் கண்டுக்க போகிறதில்ல. இனியோட நேற்றுலேருந்து யாரும் எட்டி கூட பார்க்கல. இன்றைக்கி காத்தால வந்தாங்க, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு பாலை குத்து, அவ்வளோதான், வாயை அடிச்சுட்டு போயாச்சு, அவ்வளோதான். இங்கே பாரு நிலமை, இன்றைக்கி இப்போ இருக்கிறத நாளைக்கு பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். அடுத்த வருஷம் மழைக்கு வந்தாலும் இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான். அது டவுன் ஏரியா ஃபுல் வாட்டர் இங்கே வருது, அதுக்கு எந்த சொல்யூஷனும் யாருமே பண்ணல. ஃபுல் ஏரியா அந்த பக்கம் டவுனு. இந்த வாட்டர் லாகின் ஆகிருக்கிற வாட்டர் போகிறதுக்கு எப்படியும் 2 days ஆகும். இது வரைக்கும் இங்கே இருக்கிற வயசானவங்க சின்ன பசங்க பாருங்கள், தயிர் இல்லை, தயிர் வாங்கின்னு போகிறோம், வேறு அத்தியாவசியம் எதுவுமே கிடையாது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் ஓட்டு போடுறீங்களா கேட்குறீங்களா இதெல்லாம் கேள்விலாம் கேட்க முடியும். அந்த டைமில் அன்றைக்கி அவங்களுக்கு வர்றது அவங்களுக்கு எவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த சொல்யூஷனும் இது வரைக்கும் இல்லை. பள்ளமான ஏரியாம்மா. ஸோ அந்த சைடில் இருந்தும் உங்களுக்கு தண்ணி உள்ளே வருது, இந்த சைடில் இருந்தும் தண்ணி உள்ளே வருது. ஸோ அதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. பாரதிதாசன் காலனியில் உள்ள பெரிய பிரச்சனையே இது ஒரு சின்ன ஒரு பாண்ட் மாதிரி ஆகிடுச்சு. இது முன்னாடி ஏரியா இருந்துச்சா என்னங்கிறது தெரியாது. எப்படியோ கவர்மெண்ட் தான் இந்த பில்டிங் ஃபுல்லாகவே டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களும் அந்த பிளான் சரியாக பண்ணலையான்னு எனக்கு தெரியல. அந்த இன்ஜினியர்ஸை குத்த சொல்கிறதுக்கு இல்லை, அது வருஷங்கள் போயிடுச்சு. இப்போது என்னன்னாக்கா எல்லா சாக்கடையிலேருந்து தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடையார் ரிவரில் சேர்க்குறாங்க. அப்போ இங்கேருந்து எங்களோட தண்ணி இங்கே போக மாட்டேங்குது. அங்கேருந்து வரக்கூடிய ப்ரெஷரில் இங்கே உள்ள தண்ணி போக மாட்டேங்குது. ஸோ அதை தனியாக ஒரு தனி சாக்கடையோ அல்லது தனியாக ஒரு இதை போட்டு விட்டாங்கன்னா இங்கே உள்ள தண்ணி போயிடும். ஸோ இது ஆமாம், இது எல்லாமே கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடுமா, கோட்டஸ். ஆமாம். ஸோ இதுதான் எங்களுடைய கோரிக்கை. தனியாக ஒரு சாக்கடையே போடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ புயலே அடிச்சுட்டு போயிடுச்சு, ஆனால் எங்களுக்கு இன்னும் நிவாரணம் இல்லை. அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு தரைக்கும் இப்படி தான் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். ஒவ்வொரு தரைக்கும் சொல்கிறோம், ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் பார்க்குறாங்க, எம்எல்ஏ வராங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. பட் ஆனால் எங்களுக்கு விடிவு காலம் இன்னும் பிறக்கல. அதுதான் உண்மை. பார்த்துட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் பார்த்துட்டு அந்த அசோக் ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட்லேருந்து தண்ணி பாரதிதாசன் காலனி உள்ள என்டர் ஆகுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்தது. அதை என்ன பண்ணியிருக்காங்க, அதை நம்ம எண்டில் மணல் மூட்டை வச்சு அது வராமல் தடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். ஸோ இப்போ இந்த ரிவரில் தண்ணி இறங்குச்சுன்னா எங்களுக்கு இறங்கிடுன்னு சொல்லியிருக்காருமா. இதெல்லாம் நடக்கணும். இனிமேல் மழை இல்லாமல் இருக்கணும். இன் மீன் டைம் 2 நாள் ஆச்சு, இன்னும் தண்ணி அப்படியே நிற்குது. வேலைக்கு போகிற பையன் கம்பெனியில் எவ்வளோ கேள்வி கேட்பாங்க, இன்னும் ஒருத்தர் கூட தண்ணி எடுக்கலை. இது எப்போ தான் ஒருத்தர் கூட கேட்க மாட்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆஃபீஸுக்கு சொல்ல முடியல, கரண்ட் இல்லை. இப்போ இது என்ன கரண்ட் எத்தனை நாள் ஆகுன்னே தெரில, சொல்லவே முடியல.
இது ஏதாவது யாராவது பார்த்து பண்ணணும். யாருமே வரல, இன்ன வரைக்கும் யாருமே வரல. ஒன்று கூட வந்து கேட்கல. எங்களுக்கு எதாவது பண்ணணும். இது இப்போன்னு இல்லை, எப்போவுமே இப்படியே தான் இருக்குது இந்த ஏரியா. இங்கே வரலையே, அங்கே ஓரத்தில் வந்து போனால் நம்மளுக்கு எப்படி தெரியும்? வந்து கஷ்டத்தை பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு. யாரும் எதுவும் பண்ண மாட்றாங்க. 10:30 வந்துட்டு சாப்பாடு வேணுமான்னு கேட்குறாங்க. எல்லாம் படுத்தாச்சு. அப்போ எடுத்து வந்து வேஸ்ட்டு. ஏதோ சும்மா கடமைக்கு பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. எதாவது பண்ண சும்மா ரோட்டில் மட்டும் தண்ணி இல்லைங்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. இங்கே தான் தண்ணியே இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. அப்போ தான் நம்ம வேலைக்கு போக முடியும், எதாவது பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரில. கம்பெனிக்கே நான் இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல. பள்ளமாக இருக்கிறவங்க வீட்டுங்கள்லாம் உள்ள தண்ணி வந்துடுது, அதெல்லாம் இறச்சிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் கொஞ்சம் மேடாக இருக்கிறதுல கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா கரண்ட்டு வந்து 2 நாள் ஆகிடுச்சு. கரண்ட்டு கிடையாது. கரண்ட் இல்லாமல் அவஸ்தை தான் படுறோம். தண்ணிக்கு என்ன பண்ணுறீங்க அப்புறம்? தண்ணி என்ன எங்கன்னா கேன் எதனா எங்கன்னா இருந்தால் போய் சப்ளை பண்ணி வாங்கிட்டு வந்து இந்த கவர்மெண்ட்ல இருந்தும் ஒரு கட்சிக்காரங்க கூட வந்து என்னன்னு கேட்கல மேடம். இன்னையோட 4 நாள் ஆகுது. நாங்கள் தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, கரண்ட் இல்லை, கீழே தண்ணி கிரவுண்ட் ஃப்ளோரில் இடுப்புக்கு மேலே தண்ணி வீட்டுக்குள்ளே நிற்கிது. இப்போ நாங்களாம் ஏதோ பண்ணி மொட்டை மாடியில் வச்சு சமைச்சு சாப்பிட்டுன்னு இருக்கேன். எந்த கவர்மெண்ட்டும் வந்து என்னான்னு கூட கேட்கல 4 நாளாக. அப்போ எங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு? இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன பண்ணாங்க நீங்களே சொல்லுங்கள். எந்த ஒரு உதவி, ஒரு பால் பாக்கெட்டு கூட எங்களுக்கு தரல. ஓட்டு கேட்டாங்க, நாங்கள் நம்பி ஓட்டு கொடுத்தோம். ஆனால் எங்களை ஏமாற்றிட்டாங்க. நாங்கள் அவங்கள நம்பினேன், எங்களை அவங்க ஏமாற்றிட்டாங்க, நல்லா ஏமாற்றிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க டிவியில், எங்கேயுமே தண்ணி தேங்கில, மக்கள் சேஃப்டியாக இருக்காங்க. நாங்கள் இருக்கிற நிலைமை இப்போ இந்த பக்கம் பாருங்கள் நீங்கள். ஏன் நாங்கள் எப்படி சேஃப்டியாக இருக்காங்க? கடலுக்கு நடுக்கிற இருக்க மாதிரி இருக்கேன் நாங்கள். யாருமே வரல. கட்சிக்காரவங்க வந்து யாரும் வந்து இந்த ஏரியாவை எட்டி பார்க்கவே இல்லை. இன்னைக்கு 4 நாள் அப்படி தான் இருக்குது. நாங்களாக வந்து எல்லாம் பசியில் குழந்தைங்க நாங்களாக எல்லாம் சேவ் பண்ணி எல்லாம் பண்ணி நாங்கள் இப்போ சாப்பாடு போட்டிருக்கோம். 20-30 பேத்துக்கு சாப்பாடு போட்டு இங்கே உள்ளவங்க நாங்களாக இதுதான் பண்ணி தான் சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றேன். இன்னும் தண்ணி வந்து எடுத்த பாடு இல்லை. நாங்கள் எப்போ கரண்ட் வந்து எப்போ வீடை க்ளீன் பண்ணி எங்கெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரு எல்லாம் முழுகி போச்சு. எல்லாமே ஃபுல்லாக முழுகிடுச்சு. எந்த இதுவும் யாரும் வந்து ஒன்றுமே கிடையாது. நைட்டு 1 மணிக்கு வெள்ளம் வந்திருக்கேன். என்ன எடுத்துகிட்டு எங்கே போக முடியும்? உயிரை தான் இது பண்ணிட்டு கெட்டின துணியோடு ஓடி வந்திருக்கேன். யாருமே உள்ளே வரல. இப்போ ரெண்டு போலீஸ்காரங்க இந்த பக்கம் போனவங்கள நானாக கூப்பிட்டு கேட்டிருக்கோம். எனக்கு தண்ணி எடுக்கணும், எங்களுக்கு கரண்ட் வேணும், எங்களுக்கு பால் பாக்கெட்டாவது கொடுங்க சார், சாப்பாடு நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம்னு சொல்லிடுச்சு. நான் தான் கூப்பிட்டேன். இது அங்கே பாருங்கள், நாங்கள் 10-35 பேர், எவ்வளோ பேர் நாங்களே சமைச்சிங்க. எல்லாருக்கும் இலை போய் வெளியே போய் தட்டு கூட இல்லை. நாங்கள் என்ன பண்ணுவோம்? எந்த கவர்மெண்ட் இங்கே வந்தாங்க? மினிஸ்டர் எங்கே வரைக்கும் வந்தாங்க? ஆனால் இது ஏதோ ஒதுக்கப்பட்ட ஏரியா மாதிரி இருக்குது. எங்களை வந்து அப்படியே ஒதுக்கப்பட்ட ஏரியா மாதிரி வராங்க. வந்து எம்எல்ஏ கூட எட்டி பார்க்கல, யாருமே எட்டி பார்க்கல. இன்னைக்கு 2 நாளாக கொலை பட்டினியில் ஒரு மினிஸ்டர் வரலாம், ஒரு எம்எல்ஏ வரலாம், ஒரு கவுன்சிலர் வரலாம், ஒரு பால் பாக்கெட் தரலாம், ஒரு வாட்டர் பாட்டில் தரலாம், ஒரு பிஸ்கட் பாக்கெட் தரலாம். எங்களுக்கு எதுவுமே தரல மேடம். 4 நாளாக இப்படி தான் இருக்கேன். நாங்கள் தூக்கம் இல்லை, பசி பட்டினி, இப்படி கஷ்டத்தில் நாங்கள் 4 நாளாக கட்டின துணியோடு இருக்கேன். எதுவுமே தரல. எங்க இருக்குன்னே தெரியல. இப்போ சொல்றாங்க எங்க. இப்போ ரோடில் போகிற போலீஸ்காரங்களாம் மேலே நின்று நான் தான் போய் கூப்பிட்டேன். எங்களுக்கு உதவி வேணும்னு சொல்லி நான் போய் கூப்பிட்டேன். 43 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது பேசி என்ன பிரயோஜனம்? 43 வருஷம் இதே தண்ணி தான், இதே வெள்ளம் தான். வச்சாதான் எதுவுமே நவரும், அம்மியாக நவரும். இந்த வயசில் இப்போ சொல்கிறீங்களே, நான் பார்க்குறேன் இப்படியே தான் இருக்கேன், என்ன பண்ணுறது இல்லை. பண்ணாத அவலட்சணமான எல்லா ஆட்சியும் அப்படி தான் சொல்லுங்கள். டீசல் இல்லைன்னு சொல்லிட்டு கட் ஆகிடுச்சு. அதன் பிறகு அங்கே இருக்கிறவங்கள காசு கொடுத்து டீசல் வாங்கி கொடுத்து ஓடிச்சு. இதெல்லாம் எங்கே போய் அடிச்சுக்கிறது? பால் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் பால் 3 நாளாக இல்லை பால். இவங்க முதல் நாள் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நேற்றுலேருந்து பால் இல்லை. இப்போ நாங்கள் போய் கோடம்பாக்கம் அங்கே போயிட்டு ஆவின் பூத்தில் போய் வாங்கிட்டு வரோம். 1 லிட்ரு 70 ரூபா. சின்ன பாத்ரூம் போகிறதுக்கு, உடம்பு சரியில்லை, வயசானவங்களாம் பார்த்துக்கணும், ட்ரைனேஜ் ஃபுல்லாக அடைச்சிருக்கு. அது மெயினில் தண்ணி போனால் தான் எடுக்க முடியும் அப்படின்றாங்க. அதுதான் கஷ்டமாக. டேங்க் தண்ணி வரல. டேங்க் தண்ணி வரல. ஏன்னா லாரி வர முடியலன்ட்டு வரல. கேன் தண்ணி தான் வாங்கி குடிக்கிறோம். அதான் கொஞ்சம் அந்த ஊதம் வந்து நிற்குது. உள்ளெல்லாம் மேலேருந்து ஓட்டிலேருந்து ஊற்றி நின்றுது. குழந்தைங்களை வச்சுன்னு நாங்களும் அதை தொடச்சி விட்டுன்னு பிடிச்சி ஊற்றிக்கிட்டு அப்படி தான் இருக்கிறோம். வந்து ஏதாவது ஒரு சுகாதார வசதி பண்ணால் பரவாயில்ல. கவுன்சிலர் வராது, ஓட்டு போகிறதுக்கு வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் கட்சிக்காரர் தான், நாங்களும் கட்சிக்காரர் தான். இன்றைக்கி 3 நாளாக காற்று அடிக்குது, மழை அடிக்குது. அந்த நேரத்தில் வந்து மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்ல, ஏதாவது ஒரு வசதி பண்ணி கொடுக்கணும்ல, ஏதாவது முகாம் பண்ணி கொடுக்கணும். சரி, இந்த மாதிரி ஓட்டுங்களில் தண்ணி பூரா ஊற்றுது. அப்படியே மரம்லாம் இருக்குது, உடஞ்சி வீழ்ந்து செத்தா கூட என்னென்ன பார்க்க போகிறாங்களா? ஒன்றையும் பார்க்க மாட்டாங்க. ஓட்டு கேட்கும் போது வராங்க, என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க சூழ்நிலைக்காக தான் பாடுபடுறாங்க.
மக்களுக்காக யாரும் பாடுபடுறதுக்கு அரசியும் கிடையாது, ஆட்சியும் கிடையாது. அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். மந்திரிகள் ஞாபகம் இல்லை, எல்லா மந்திரியும் சேர்ந்து தான் பண்ணாங்க. ஓட்டு கேட்க மட்டும் வராங்க. உங்க இனி வந்து என்ன பார்க்குறாங்க, பிளான் பண்ணி செய்கிறாங்க. ஏன்னா நம்ம வண்டவாளத்தில் எங்கே ஏறிட்டு போகுதுன்ட்டு. ட்ரைனேஜ் 4000 கோடிக்கு பண்ணால் இப்படி தண்ணி நிற்குமா மேடம்? 4000 கோடிக்கு ட்ரைனேஜில் வேலை செஞ்சால் இப்படி தண்ணி இப்படி நிற்குமா? ஒரு ஆள் உயரத்துக்கு 4 நாளாக தண்ணி நிற்கிறேன்னா இவங்க 4000 கோடிக்கு எங்கே பண்ணியிருக்காங்க? இது வரைக்கும் எந்த சேனலுக்காரரும் வரல. நான் நேற்றுலேருந்து தண்ணியில் தான் மேய்ஞ்சிட்டு இருக்கேன், ஏதாவது சேவ் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எந்த சேனல் யாரும் நீங்கள் தான் இது ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அவங்க கஷ்டம் தான் பார்க்கணும். தண்ணி கிடையாது, பாலும் கிடையாது. இன்றைக்கெல்லாம் ஜனங்க பாருங்க, அந்த குழந்தைங்களாம் வச்சுன்னு எவ்வளோ அவசரப்படுறோம். எங்கள் அம்ஜிகாரெலாம் ஃபுல்லாக தண்ணி ஏறி போச்சு. எல்லாம் இங்கே தான் வச்சுக்கலாம். இங்கேயும் இப்படி இருக்குது. இன்றைக்கி தான் கொஞ்சம் தண்ணி ஏன்னா ஒன்று இந்த தண்டவாளங்க தான் நாங்கள் தப்பிச்சோம். இல்லைன்னா நாங்களும் அவுட்டு தான். இந்த தண்டவாளம் இல்லைன்னா நாங்களும் அடிச்சுன்னு தான் போவோம். என்ன பண்ணுறோம்? அதனால் கவர்மெண்ட்டு வந்து இதுவரை கவுன்சிலர் இன்னும் எட்டி பார்க்கல. வந்து என்ன பண்ணுறாங்க? அதுதான் ஒரு மந்திரி வரல, ஒன்று வரல. ஈஸியா. அதனால் யாரும் வந்து பார்க்கல ஒன்றும். ஏதோ இப்போ வந்து புளி சாதமே ஏதோ கொஞ்சம் போட்டாங்க காலைல பொங்கல், அவ்வளோதான். இப்போ மழை விட்டு பாரு போட்டு என்ன பண்ணுறது? மழை விட்டு பாரு ஆட்டோமேட்டிக்காக அவங்க சமையல் செஞ்சு சாப்பிட போகிறாங்க. ஒன்றுமே எல்லாம் அப்படியே கொஞ்சம் இருக்கிறத வச்சு அப்படியே சாப்பிட்டு வச்சுங்க. அதை பார்த்துங்க. அதுவும் கொஞ்சம் அத்தியாவசிய பொருள் வாங்கி வச்சுருப்போம்ல நம்மலாம். எல்லாம் கொஞ்சம் மினிமான ஃபேமிலி தான். ஒன்றே அப்படி இவங்களே பார்த்து நம்ம எதிர்பார்க்கல. என் பையன் கூட தான் எம்பிஏ படிச்சிருக்கிறான், சம்பாதிக்கிறான், ஒரு 50,000 சம்பாதிக்கிறான். அதுமாரி இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்களும் பிள்ளை ஏதோ ஒரு அவஜா போகுது. இவ்வளோ இருந்தாலும் ஒரு மழை பெய்யும் போது ஒரு மக்களுக்கு ஒரு சேவை. நம்மளோட எவ்வளோ ஏழ்மையெல்லாம் எவ்வளோ இருக்குது, ரோடுகளில் எவ்வளோ இருக்குது. ஒரு பெட்ஷீட்டோ ஒரு துணியோ இஸ்ரா விட்டப்படா. ஒரு மக்களுக்கு ஒரு ஏழ்மையான மக்களுக்கு ஒரு துணியோ மணியோ ஏதோ ஒன்று ஒரு நேரம் தந்து ஒரு பாயோ பெட்ஷீட்டோ கொண்டு கொடுத்து அது பரவாயில்ல. அது போகிறோம். அந்த நேரத்தில் மழை பெய்யும்போது கொஞ்சம் ஆதரவு பண்ணாங்கன்னு சொன்னான். மழையெல்லாம் விட்டுட்டு பாரு, நீ சாப்பாடு போட்டு என்ன போட்டால் என்ன போடலன்னா என்ன இருந்தாலும் நாங்கள் வந்து இதை நீச்சல் குளமாக ஆக்கலான்னு பார்க்குறோம். பாரதிதாசன் காலனி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக ஆக்கலான்னு பார்க்குறோம். எங்கெங்கே ரோட்டில் போட்டு விட்றாரு, கார் விட்றாரு, ரேஸ் கார். அதனால நாங்களும் நீச்சல் குளம் ஆக்கலான்னு பார்க்குறோம். நாங்கள் இருக்கிற பக்கம் வரல, ஆனால் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த சைடு வரல. தண்ணி மழை பெய்கிற வரையும் தண்ணி இருந்துட்டு தான் இருந்தது. மழை விட்டோடனே தண்ணி விட்டு போயிடுது. கரண்ட் இல்லை 3 நாளாக கரண்ட்டே இல்லை. இந்த பாருங்க சொன்னோன்னு இப்போ தான் வந்துருக்குது. எதுவுமே இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? வேலை வெட்டிக்கும் எல்லாம் கூலி வேலை செய்கிறாங்க. எப்படி எல்லாம் சமாளிப்பாங்க? எதனா ஹெல்ப் பண்ணணும் வந்து ஜனங்க. கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறோம்? எதை வந்து ஹெல்ப் யாருன்னா பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜனத்துங்களுக்கு. எல்லோரும் இல்லாதப்பட்டவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. மீடியா மட்டும் தான் வந்திருக்குது. வேறு எந்த சேனலையும் வந்து பார்க்கல, எந்த அதிகாரிகளும் வந்து பார்க்கல, எந்த கவுன்சிலரும் வந்து பார்க்கல இது வரைக்கும். ஆமாம், ப்ரெட்டு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலைங்க. குழந்தைங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட்டு கூட கிடைக்கல. அதான் இது ஒரு ஒதுக்கப்பட்ட ஏரியா மாதிரி வந்து எதுவுமே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. தண்ணி 4 நாளாக நாங்களும் தத்தளிச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். 12 மணிக்கு வந்து யாராவது வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கோம்னு நீங்களே பார்த்துக்கோங்க. யாரும் வரல, எந்த சேனல்காரங்களும் இங்கே வரல. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க. வேறு எந்த சேனலும் இங்கே வரவே இல்லை. யாருமே வந்து கண்டுக்கல. 10 பாக்கெட் 15 பாக்கெட் வச்சிருக்காங்க, ஆனால் கொடுக்கல எதுவும். அவங்களே எடுத்து வச்சுக்காங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க கொண்டு போயிடுறாங்க. இந்த வேலை செய்யறவங்க கொண்டு போயிடுறாங்க. இங்கே கேட்டேன்னா அப்படியே யாருனே தெரியாமல் அப்படியே ஒதுக்கி விட்டுறாங்க. சைடில் போய் பேசுகிறாங்க. எங்களை பால் பாக்கெட் கேட்டோம்னா அவ்வளோ சில்லுன்னு பேசுகிறாங்க. நாங்கள் அப்புறம் என்ன பண்ணுறது? யார்கிட்ட போய் கேட்க முடியும்? கடையில் அந்த பக்கம் போட்டு எதுவுமே வரல.